அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை. ஆங்கிலத்துல த பியூரிட்டி இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. குறள் கடிந்தொரார் செய்தாருக்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். குறள் எண் 658. குறளின் விளக்கம். ஆகாதவை என்று உயர்ந்தவர்கள் ஒதுக்கிவிட்ட செயல்களை தாம் அதை விளக்காமல் அச்செயல்களை மேற்கொண்டு அந்த செயல் நிறைவேறினாலும் முடிவில் துன்பத்தை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. வினை தூய்மை. நம் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும், பியூரிட்டி இன் ஆக்ஷனாக இருக்க வேண்டும். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உலகத்துல உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விடப்பட்ட செயல்களை தாம் அதனை விளக்காமல் அந்த செயலை மேற்கொண்டு நிறைவேறினாலும் முடிவில் அச்செயல் துன்பத்தை கொடுக்குன்னு சொல்றாருங்க. ஆமாங்க, சான்றோர்கள் உயர்ந்தவர்கள் இந்த செயலை செய்யக்கூடாது, அது தப்பான செயல்னு சொல்லி ஒதுக்கி விடப்பட்ட செயல்களை நாம அந்த செயலை ஒதுக்கி விடாம நம்ம செயலை மேற்கொண்டு செஞ்சுட்டு அந்த செயலால் நிறைவேறினா கூட அந்த செயல் பிற்காலத்தில் நன்மை தராது, துன்பத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காருங்க. அழகா ஒரு பாடல்ல வாலி சொல்லியிருப்பாரு. பெற்றால்தான் பிள்ளையான்னு ஒரு படத்துல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு வரி வரும். தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்பவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, தப்புன்னு செஞ்ச செயல்களை நாம தெரிஞ்சு தப்புன்னு செஞ்சோம்னா கண்டிப்பா பிற்காலத்துல வருந்திதான் ஆகணும். அதனால இக்குறள் மூலம் நாம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும், எந்த ஒரு தொழில்களை செய்தாலும் அதன் மூலம் வரும் விளைவுகளை எண்ணி பார்த்து செயல் வேண்டும். தப்பான செயல்களை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. நாம் செய்யும் செயல் அறவழியில், உண்மையான வழியில், நேர்மையான வழியில் நாம் செய்து வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறும் செயல்தான் பிற்காலத்தில் தொடர்ந்து நன்மையை தரும், துன்பத்தை கொடுக்காது. ஆகையால் அனைவரும் இக்குறளை மேற்கொண்டு வாழ்வில் வெல்லுங்கள், உயருங்கள். மீண்டும் திருக்குறள். கடிந்தொரார் செய்தாருக்கு அவைதாம் முடிந்தாலும் பீலை தரும். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.